தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்கள பத்தி சொல்லணும்னா, தமிழ் சினிமால இவங்க பேசினாலே பயங்கர வைரல் ஆயிடும். அப்படி ஒரு அழகான, ஒரு தைரியமான நடிகை வனிதா விஜயகுமார். லவ்வா லவ் படத்துல ஒரு கியூட்டான ஒரு அழகான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நெறைய விஷயங்கள பேசலாம் வாங்க. வணக்கம் வனிதா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். சோசியல் மீடியாலயும் சரி, லைஃப்லயும் சரி, பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட் யாருன்னா, கண்ண மூடி சொல்லலாம் வனிதான்னு தான். இத எப்படி எடுத்துக்கிறீங்க? தெரியலப்பா. பே பேரு பெద్ద పేరు డబ్బు లేదు மாதிரி நான் பரபரப்பா இருந்தேன். என்ன பண்றது? ம். பிஸியா இருக்கேன். திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஓகே. ஹேப்பி. அந்தகன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துக்கு அப்புறம் லவ் ஓ லவ் ரிலீஸ் ஆகுது. யா. எப்படி படத்த சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன மாரி கேரக்டர் வருது? சூஸ்ன்னு சொல்றத விட, எனக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணி ரோல்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். எந்த படமா இருந்தாலும். ம், ஸோ, எனக்குன்னு ஒரு ஆஃபர் வருது அப்டின்னாலே, கண்டிப்பா அதுல சம்திங் வில் பி தேர் ஃபார் மீ ம், அப்டிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. எ ஏதோ ஒரு ரோல் கேட்குறாங்க, இது நம்ம பண்ணலாமா, வேணாமா அப்படி ரோல்ஸ் வர்றதே இல்ல. ம், ஸோ, வந்தா தேர் இஸ் சம் கன்டென்ட். எனக்குன்னு கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ம், ஸோ, ஐ இமிடியேட்லி அக்செப்ட். சின்ன படங்களும் ஐ அக்செப்ட். பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ். ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எந்த படம் ரிலீஸ் ஆகும்? எது மக்கள் கிட்ட வந்து ம், வரவேற்பு கொண்டு எடுத்து சொல்லவே முடிய மாட்டேங்குதுல்ல இப்போ. ம். ஸோ இட்ஸ் ஆல் த ரிலேட்டபிலிட்டி அண்ட் கன்டென்ட் தான். ஸோ என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஐ எம் ரெடி டு டூ த ஃபில்ம். அண்ட் நான் ஈவன் ஐ எம் வெரி ஃப்ளெக்சிபிள் வென் இட் ஓகே. கம்ஸ் டு ம், சம்பளம் அண்ட் ஆல் தட். ஐ டூ மை ஓன் காஸ்டியூம்ஸ். ம். ஐ வாண்ட் டு பி பிஸி. ஐ வாண்ட் டு டூ அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இந்த ஸோ படத்துல வந்து நீங்க கேமியோ வர்றீங்களா? ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வர்றீங்களாமே! அப்படியா? தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். பிகாஸ் நான் ஆக்சுவலி நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியா தான் வொர்க் பண்ணேன். ம், ம். பட் ரொம்ப த்ரூ அவுட்டா வருது அப்படின்ற மாரி டைரக்டர், புரொடியூசர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பார்த்தா தான் தெரியும். நான் டப்பிங் மட்டும் தான் பண்ணேன். ஸோ ஐ ஹவ் நாட் சீன் த ஃபிலிம் யெட். உங்களுக்கு வந்து ஒரு லாயர் ரோலு, இல்ல வந்து ஒரு வில்லியான ரோலு, அந்த மாரிலாம் பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிருவீங்கன்னு நெனைக்கிறேன்ல. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கு? இல்ல, எனி கன்டென்ட் இஸ் இன்ட்ரஸ்டிங் தான். ம், லாயர், ஜட்ஜு, போலீஸ் எல்லாமே பண்ணிட்டேன். நெறைய ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் வேரியஸ் ரோல்ஸ். இந்த வில்லி அப்டின்னா, இந்த சீரியல்ல சம்டைம்ஸ் ஐ டூ ம், ஆ கேமியோ. ம், ஒரு ம், 2 டேஸ் ஒரு 3 டேஸ் ம், சில சீரியல்ஸ்ல வந்து இந்த ஜீ தமிழ் அது இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டூ தட். ம், ஸோ அது வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும். பட் ம், ஐ லைக் தட் ட்ரெஸ்ஸிங் அப் ம். அண்ட் ஆல் தட். ஐ கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு லுக் குட். ஏன்னா நமக்கு படங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது. டிவில ம், மட்டும் தான் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போ ம், முடியும். ஸோ ம். அதனால ஐ என்ஜாய் தட். நெகட்டிவ் ஷேட்ஸ் வரும்போது நான் டிவி கேமியோஸ் நெறைய பண்றேன். எப்போலாம் நான் தேவைப்படுறேனோ, அவங்க கூப்பிடுவாங்க, நான் பண்றேன். பட் படங்கள்ல வேரியஸ் கேரக்டர்ஸ். 95 சந்திரலேகா டூ 2026 ஓ மை லவ் வரைக்கும் வந்துட்டீங்க. இதுல வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி, சினிமா கேரியர்லயும் சரி, நெறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கு. நெறைய உங்கள வந்து பரபரப்பா வச்சுக்கிட்ட மீடியாக்களும் இருந்திருக்காங்க. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. நீங்க எது பேசினாலும் அது ஒரு பெரிய வைரல். அது ஒரு பல மில்லியனுக்கு போயிருந்திருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு கிடைச்ச லெசன் என்ன? ஆ மக்கள் வந்து ஐ திங்க் தே ரிலேட் டூ ஹானஸ்டி. ம், ம், அண்ட் நான் வந்து எப்பவுமே வந்து ஐ ஹவ் பின் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா தான் இருந்திருக்கேன். அது என்னோட லைஃபா இருந்தாலும் சரி, நான் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, நான் வந்து என்னைக்குமே ஓப்பனா இருந்திருக்கேன். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் மக்கள் வந்து தே தேர் இஸ் அ கன்டினியூட்டி இன் மை பெர்சனல் லைஃப் ஆல்சோ ம், ம், அவங்களுக்கு. ஸோ நான் ஏதானு வந்து நான் பெர்சனலா பேசுறேன், இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் அவங்க என்னோட லைஃப்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்கன்றதுனால தான். ஸோ எவ்ளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாரோட லைஃப்லயும் யாரும் இன்ட்ரஸ்டடா இல்ல. ஒரு ம், சிலருக்கு மட்டும் தான் அது. ஏன்னா அவங்களோட அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க ஓகே. பெர்சனலி. ம், ஸோ ம், அந்த பெர்சனல் கனெக்ட் எனக்கு மக்களோட இருக்கு அப்டின்னும்போது மேக்ஸ் மீ ஃபீல் நைஸ். ஏன்னா நம்ம வந்து யாருமே இல்லையே அப்படின்னு நெறைய பேர் டிப்ரஷன்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பணம்லாம் இருந்து கூட டிப்ரஷன்ல எவ்ளோ பேர் இருக்காங்க. ஆமா. ஸோ நான் அந்த ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் ஐ திங்க் கண்டிப்பா மீடியா. அது என்னைக்குமே நான் சொல்லியிருக்கேன். நெறைய சிச்சுவேஷன்ஸ், நெறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் பெர்சனல் லைஃப்ல வந்து மீடியா மட்டும் அங்க இல்ல அப்டின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நெனச்சு பார்க்கவே தெரியல. அது ஜோவிகாலாம் இன்னைக்கு வரைக்கும் எப்பவுமே சொல்லுவா. ம், ஸோ அந்த மீடியா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால, அந்த மக்கள் வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபேமிலி மாரி ஆயிட்டாங்க. ஸோ ம், எங்க போனாலும் இப்ப கூட நான் ஆ கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் போயிருந்தோம். இந்த ப்ரமோஷன்ஸ் லவ் ஓ லவ்க்கு. ம், ஸோ தியேட்டர் ஆடியன்ஸ் உள்ள போறோம். நான் வரேன்றதெல்லாம் பெருசா தெரியாது. பட் லவ் ஓ லவ் டீம் அவ்வளோதான் தெரியும். ம், பட் பார்த்தோன்ன வனிதா அக்கான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு இடத்துலயும் அந்த அந்த எல்லாருக்குமே தனஞ்சயன் சார் எல்லாருமே நான் எங்க போனாலும் எனக்கு தெரியும். பட் ம், டீமோட போம்போது தான் அவங்களுக்கு தெரியுதுல்ல. "என்னாங்க இவ்ளோ லவ் இருக்கு உங்களுக்கு அக்கான்னு."
ஒரு மனசார கூப்பிடுறாங்கன்னும் ம். போது, ஒரு ஃபேமிலி மெம்பரா பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜோவிகா வந்து இப்ப தெலுங்கு படங்கள்ல ரீசென்ட்லி நான் பார்க்குற மாரி இருந்தது. தமிழ் படங்கள்ல எப்படி வாய்ப்பு வருது? அவங்க கதை கேட்கறது, அவங்க கூட ஷூட்டுக்கு போறதெல்லாம் யாரு? எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? அவளுக்கு நெறைய படங்கள் வந்துச்சு, வந்துட்டு இருக்கு. பட் ம். நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஒத்துட்டுருக்கேன். பிகாஸ் அவசரப்பட வேண்டாம். ம். ஆ கரெக்ட்டான ப்ராஜெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டான கேரக்டரா இருக்கணும். பிகினிங்ல வி ஷுட் கோ ஸ்லோ. அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 2 ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஷூட்ஸ் ஆர் ஸ்டார்ட்டிங். ம். தெலுங்குல வந்து வெரி பிக் புரொடக்ஷன். அவர் தான் என்னோட தேவின்னு சொல்லிட்டு என்னோட ஓகே. ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஓ! பரவாயில்லையே! ஆமா, சேம் புரொடக்ஷன் ஹவுஸ். ம். எம்.எஸ். ராஜுனா மிகப்பெரிய ப்ரொடியூசர். ஓகே. ஒரு ஆர்.பி. சௌத்ரி மாதிரின்னு ம். வச்சுக்கோங்களேன் ஆந்திரால. ஸோ அந்த மாரி ஒரு ப்ரொடியூசர் அவரு. ஸ்டார் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து நான் கன்டினியூஸா படங்கள் அவரோட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ம். அவர் ஜோவிகாக்கு இந்த ஆஃபர் குடுத்தப்போ, இட் வாஸ் அ வெரி சென்டிமென்டலி ஐ செட் ஓகே. சூப்பர். ம். பிளஸ் வந்து அந்த சப்ஜெக்ட், அந்த கேரக்டர் அவளோட ஏஜுக்கு அவளுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ம். ஸோ ம். எனக்கு டிப்பிக்கல் ஹீரோயின்ல மட்டும் தான் கொண்டு வரணும் அப்படின்றது அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. சம்திங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். ம். ஏன்னா ஏஜ் கம்மிங்கிறனால ஓகே. ஏன்னா கமர்ஷியல் ஹீரோயின்ங்கிறது டேக்ஸ் a லிட்டில் டைம். ம். ஸோ அதுக்கு முன்னாடி சில கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது பண்ண முடியாது. ஆமா. ஸோ அதனால அப்படி வந்தது தான் அந்த படம் பேரு அகதா. ஸோ இப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த டீசர்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 14த் பிளானிங் ரிலீஸ். ஸோ லவ்வோ லவ் முடிச்சுட்டு அதுல நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ஓகே. அதனால இது முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் அங்க போய் அந்த ப்ரமோஷன்ஸ் வேலை இருக்கு. ஃபியூச்சர்ல ஜோவிகா வச்சு நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா? டைரக்ஷன் தெரியல. ம். பட் புரொடக்ஷன் மேபி அட் சம் ஸ்டேஜ் ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு டூ சம்திங். ம். பட் நோ பிளான்ஸ் யெட். இப்போதைக்கு வி ஆர் டூயிங் அவுட்சைட் ப்ராஜெக்ட்ஸ் தான். நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வந்தா பண்ணலாம். சந்திரலேகா வனிதாவுக்கும், இப்ப இருக்கிற வனிதாவுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு சொல்லுங்க? அடையாளமே தெரியல. ரொம்ப ஸோ அப்பாவி பொண்ணா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப அப்படியே பயந்த சுபாவமா, அப்ப இருக்கிற வனிதாவுக்கும், இப்ப பார்க்குற வனிதாவுக்கும். மச் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் பிரேவர். ம். லைஃப் கடந்து வந்தாச்சுல்ல. பாதை. பட் இன்னமும் ஹார்ட்டுக்குள்ள அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. இருக்கு. மை ம். இன்னர் சைல்ட் ஹஸ் நாட் கான். ஸோ ஐ எம் என்ஜாயிங் மை செல்ஃப் ஆஸ் அ சைல்டு விதின் மீ. ம். ஸோ ப்ராபப்ளி இயர்ஸ் போயிருக்கலாம், தோற்றம் மாறி இருக்கலாம். பட் ம். அந்த மனசுங்கிறது வந்து என்னைக்குமே இளமையா தான் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் அ சைல்டு ஒன்லி. இப்பதான் சந்திரலேகா முடிச்சுட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படிதான் இருக்கு. எனக்கு மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ம். ஒன்னும் பெரிய பழைய மெமரியாலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்துல ஸ்ரீஹரியும், ஜோவிகாவும் தமிழ் சினிமால ஒரு பெரிய டஃப் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. 2 பேருக்குமே வந்து ஸ்ரீஹரிக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ரோஜா கம்பைன்ஸ் ஒரு மிகப்பெரிய ம். ஸ்தாபனம். அண்ட் பிரபு சாலமன் சார் பண்றாரு. ஸோ கண்டிப்பா சம்திங் பிக் அண்ட் டிஃப்ரெண்ட். அது அந்த லுக் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் சரி, ம். நான் பார்த்த சில கிளிப்ஸ் வாட்எவர் கண்டிப்பா பெரிய ஒரு அவனுக்குன்னு இஸ் வெரி டேலண்டட். குழந்தையிலேருந்தே he was வெரி டேலண்டட். ஸோ அவனுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் குடுத்துருக்காங்கன்னும் போது அது ஐ திங்க் இஸ் காட் பிளெஸிங் தான். நாட் எவ்ரிபடி கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ம். ஸோ அவங்க சைட்ல யாருமே புஷ் பண்ணல. அவன வந்து அவனா போய் படிச்சு, ம். அவனும் ஹார்ட் ஒர்க் பண்ணி யுகேல போயிட்டு அந்த ஃபிலிம் காலேஜ் எல்லாம் ம். ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, அப்புறம் அவன் நெறைய அட்வர்டைஸ்மென்ட், ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஓ! யூடியூப்ல நீங்க போட்டீங்கன்னா நெறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்ல. டைரக்ஷன்னு, ம். ஆக்டிங்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு வர்ற ஹீஸ் லைக் தாத்தா பிள்ளைங்க. மாரியா? இல்ல மாமா மாதிரியா? நெறைய எப்படி? வந்து எனக்கு அருண் அண்ணாவோட பாடி லாங்குவேஜ் தெரியுது. ம். நான் பார்க்கும்போது நெறைய டான்ஸ் வீடியோ அதெல்லாம் பார்த்தேன். ம். ஸோ அதுல நெறைய அருண் அண்ணா எனக்கு ஞாபகம் வந்தது. எங்க அப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தான் தெரியும். அது ஆக்டிங்கா படமா பார்த்தா தான் தெரியும். ம். பட் அவன் சின்ன வயசுல இருந்தே பயங்கர கியூட். அவன் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். ம். அவன் பயங்கரமான அது விஜய் மாதிரி, வடிவேலு மாதிரி அப்பவே. ஸோ கண்டிப்பா வந்து நெறைய விஷயங்கள் நம்ம படத்துல கண்டிப்பா பார்க்கும்போது, அவன் மல்டி டேலண்டட்ன்றது கண்டிப்பா சொல்லலாம். நெறைய பேர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல அவன பார்க்கும்போது, எனக்கு அது சின்ன புள்ளையில தெரியல. ம். கண்ணு வந்து மொட்டு மொட்டு கண்ணா இருக்கும் சின்ன வயசுல. ம். விஜயோட இப்போ ரீசென்ட்டா லியோல கூட ஒரு ம். அந்த கிளிப் ஒரு ஃபோட்டோ வரும் பாரு. அதுல ஓகே. வந்து கண்ணு நல்லா மொட்டு மொட்டு கண்ணா இருக்கும். ம். ஆனா இப்போ பார்க்கும்போது எல்லாரும் கண்ணு என்ன மாரி இருக்கு அப்டின்றாங்க. when I see them, "உய் உன்ன மாரி இருக்கு, என்ன மாரி இருக்குன்னு" நெறைய பேர் சொல்றாங்க. எனக்கும் அந்த தெரியுது. ஒரு சின்ன வயசுல இருந்ததுக்கும் இதுக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. ம். ஸோ ஐ வாண்ட் டூ சீ ஹிம் ஆன் பிக் ஸ்கிரீன்ல. தட் வில் பி அ பியூட்டிஃபுல் மொமெண்ட். எப்படி உங்கள அரசியல்ல இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்காங்க? விட்டுலாம் வைக்கல. நெறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ம். கேம்பெயினிங்க்கு. ம். அது ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸாவே இருந்திருக்கு. ம். இந்த வாட்டியும் நெறைய
கேம்பெயினிங்க்கெல்லாம் கேட்டாங்க. நாட் டிவிக்கே, ஓகே. வெளி இதுல வந்து பேமெண்ட் குடுத்து கேம்பெயினிங் அந்த மாரி. பட் எனக்கு மனசாட்சி ஒத்துக்கல. பிகாஸ் ஐ நோ தட் டூ எஸ்பெஷலி நான் ஜெனரலாவே போனது கிடையாது. ஓகே. அதுல வந்து எனக்கு தெரியாத ஒருத்தருக்காக நான் வந்து பணம் வாங்கிட்டு கேம்பெயின் பண்றதுல எனக்கு ஈடுபாடே கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி வென் விஜய் இஸ் தேர் அண்ட் விஜய் இஸ் கமிங், ஆப்வியஸ்லி ஐ கேனாட் டூ தட். ஐ திங்க் அது என்னோட மனசாட்சிக்கு கண்டிப்பா பெரிய விரோதமா இருக்கும். ஐ வாண்டட் ஹிம் டு கம். சோ அப்படி நடக்கும்போது டிவிக்கே வந்து யாருக்குமே காசு கொடுத்தலாம் யாரையும் கூப்பிடல. அவங்க யாரையும் நம்பல, மக்களை மட்டும் தான் நம்பினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது யா சோ தட்ஸ் வை. டிவிக்கு அரசுல இப்ப செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? எது ரொம்ப நிறைய போக போக தான் நமக்கு தெரியும். பட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப மாடர்ன் மைண்டடா இருக்கு, ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கு, பெண்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்கு, இளைஞர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே. சோ நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம், திட்டங்கள் இருக்கு. பட் அது இட் ஹாஸ் டு ஹேப்பன். அண்ட் பட் த டைனமிக்ஸ் ஓகே. நல்லாவே இருக்கு. சோ யா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாலிடிக்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல ஒரு சமூக நலத்துறை அமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ். நீங்க சொன்னீங்க என்னோட லவ்வ சொன்னா தமிழ்நாடே அலறணும். அதுல எனக்கும் கொஞ்சம் தெரியும். அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் நீங்க போற இடத்துல எல்லாம் ரொம்ப உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. யாரு மேடம் சொல்லுங்க, யாரு மேடம் சொல்லுங்கன்னு. இப்ப சொல்லுங்க முதல் எழுத்து. இல்ல அப்படி கிடையாது. நான் சொன்னது என்னன்னா, என்னோட லவ் பத்தி சொன்னேன்னா, அதாவது லவ்வ பத்தி சொன்னேன்னா சொன்னேன். லவ்வர் பத்தி சொன்னேன்னா நான் சொல்லல. சோ இது வந்து சம்திங் தட் என்னோட மனசுக்கும் only 2 people will know இல்ல some things. சோ அது வந்து எனக்கு வந்து உரிமை இல்ல பேசுறதுக்கு. உரிமை இருந்த விஷயங்களுக்கு நான் பேசியிருக்கேன். ஓகே. இது என்னால பேச முடியாதுன்னு ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். நான் வந்து அத ஒரு இது ஆக்கணும், ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கணும்ன்றது சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. அப்புறம் பேசிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஐ திங்க் யாரோ அங்க இருந்தவங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, இப்ப என்ன, ஐயோ நான் அந்த மீனிங்ல சொல்லலன்றது அப்புறமா தான் நான் உணர்ந்தேன். ஓகே. சோ ஐ டோன்ட் அது ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு, ஒரு 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 கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளவுதான். ஆனா அது வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில லைஃப் போயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது, அவ்வளவுதான். மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சுக்கிற மாதிரி படங்கள்ல அந்த கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. ஆக்சுவலி நம்ம எல்லாரோட லைஃப்லயும் பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை வேற, திரையுலக வாழ்க்கை வேற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆகாஷா இருக்கட்டும், ராஜனா இருக்கட்டும், பீட்டரா இருக்கட்டும், உங்க லைஃப்ல வந்து வந்துட்டு போனவங்களோட நீங்க பட்ட வலிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சது உண்டா? இல்ல ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு, லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு நாள் சிங்கிளா இருக்க போறீங்க? I've moved on very organically. மூவ் ஆன் ஆகணும் அப்படின்லாம் மூவ் ஆன் ஆகல. தானா விஷயங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு காட் ஹஸ் கைடட் மீ, யூனிவர்ஸ் ஹஸ் கைடட் மீ. என்னைக்குமே வந்து நான் தனியா இருக்கேன், நான் வந்து தனியா தான் இருக்க போறேனான்ற ஃபீல் எல்லாம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கோ ஃபியூ டேஸ்க்கோ தான் இருந்திருக்கே தவிர, அந்த கிரீவிங் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஃப்ரெஷ் பிரேக்கப்ல ஃப்ரெஷ் இதுல பட் சம்ஹவ் அதை கடந்து வந்துட்டேன். சோ யா ஐ மீன் அ குட் ஃபேஸ் இன் மை லைஃப் ரைட் நவ். ஐம் ஹாப்பி, ஐம் கண்டென்ட். அண்ட் அதான் சொல்றேனே, பாஸ்ட பத்தி கூட நான் ஈஸியா பேசிடுறேன். இப்போ வந்து நான் பிரசன்டோ ஃபியூச்சரை பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல. போதும்டா சாமி வச்சு செஞ்சதெல்லாம், ஹாப்பியா இருக்கேன் நானு. அது உங்களுக்கு ஃபேன்ஸ்க்கும் என்ன வெல்விஷர்ஸ்க்கும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா அதுன்னு நினைப்பாங்கல்ல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து அதோட முடிச்சுக்கிறேன். நான் வேற எதுவும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லப்பா என்கிட்ட அப்படின்ட்டு, அவ்வளவுதான். உங்களோட லவ் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்து எப்ப லவ் உங்களுக்கு? லவ் இருக்கு, போயிட்டே இருக்கு. அதான் சொன்னேன், நான் எதுவும் பேசல. God is great. ஓகே. சோ thank you so much. உங்களை நிக்க வச்சு ஒரு பேட்டி எடுத்துறோம் அவசரமா. அது பரவாயில்ல, நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு இருக்கேன். Thank you. உனக்கு நோ சொல்ல முடியல. Love you. Take care. Thank you. See you soon. Thank you. All the very best. உங்க லைஃப்ல சரி ரொம்ப அழகான நிறைய நல்ல விஷயங்களா நடக்கணும் நாங்களும் வேண்டி. Thank you. Thank you.